அனைவருக்கும் அன்பான வணக்கம். துர்க்கை அம்மன் யூடியூப் சேனலில் இருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ துர்க்கை அம்மனை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுவதுமாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை என்று 5 எலுமிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு 2ஆக வெட்டி கிண்ணம் போல அமைத்து அதில் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரியிட்டு அம்மன் சன்னதியில் வைக்க வேண்டும். இவ்வாறு 5 எலுமிச்சம் மூடிகளில் மொத்தம் 10 விளக்குகள் செய்யலாம். ஆனால் ஒரு மூடியை தனியே வைத்துவிட்டு 9 விளக்குகள், அதாவது ஒற்றைப்படை எண்ணில் 9 விளக்குகள் செய்வது ரொம்ப நன்மை கிடைக்கும். 9 விளக்குகள் மட்டும் ஏற்ற வேண்டும். இந்த 9 விளக்குகளை துர்க்கையம்மன் சன்னதியில் வைத்து வேண்டுதல் ஆரம்பிக்கலாம். இவ்வாறு வேண்டுதலினால் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் தங்குதடையின்றி தீரும். ஆயுள் பலம் பெறும். நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் சிறப்பாகும். செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையை சுமங்கலி பெண்கள் கடைபிடித்து வர கணவனுக்கு ஆயுள் பெருகும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தங்குதடையின்றி நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணம் நிச்சயமாகும். இதுபோன்ற தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் துர்க்கை அம்மன் யூடியூப் சேனல்.